ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 நாடகத்துலேயும் ப்ரொமோ போட்டிருக்காங்க, பார்க்கலாமா? அய்யனார் துணை, பாண்டியன் ஸ்டோர், சிறகடி காசு 3யுமே ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அய்யனார் துணையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் வந்த சந்தாவை நம்ம சேரனனை பார்க்க போயிருக்காங்க. சேரனனை பார்க்க போனதை சந்தாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சோடனே சந்தாவை இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போகையில், நான் சும்மா காச்சுக்கு உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன், உனக்கு கட்டி கொடுக்குற மாதிரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு சேரனனுக்கு. என்னடா இப்படி சொன்னார், இப்போ இப்படி சொல்கிறாருன்னு. அண்ணன் கூட துணைக்கு கூட யாருமே வரல. அண்ணன் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியன் ஸ்டோரில் நம்ம கதிரோட மாமனாருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. நெஞ்சுவலி வந்தோடனையும் இரணியன் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்குன்னு நினச்சி எல்லாரும் வாரி சுருட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு ஓட போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, பாண்டியனுக்கு சவுண்டு கேட்டு ஓடி போய் கதிரை கார் எடுக்க சொல்லி அவரை கூப்பிட்டுக்கிட்டு காரில் ஏற்றுறாங்க. ஏற்றுனோன்னே, எங்கண்ணனை கூட்டிகிட்டு போக நீ யார்ரா, நீ எதுக்குடா எங்கண்ணனை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா அவர் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு? இரணியன் ஆப்ரேஷன் நினச்சி நீ நினச்சிக்கிட்ட கிடையாது, அவர் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். தெரியாமல் எதையாவது பேசி எங்கேயாவது கூட்டி போய் அவருக்கு வேறு எதுவும் வந்துடாமல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியக்கூடாது, அதனால உங்களுக்கு பாதிக்குமே நினச்சி அவர் இருந்தார், நீ அவரை கூட கொஞ்சம் பாதிக்க வைப்ப போலையே அப்படின்னு சொன்னவனையும் அவரோட அம்மாவும் அவரோட பொண்டாட்டியும் கதறி கத்தி அழுகுறாங்க. அதை பார்த்ததோடனே அவங்களால தாங்கவே முடியல. அப்படியே பார்த்திங்கன்னா, சிறகடிக்க ஆசையில் இந்த காசை கொடுத்தா தான் மனோஜ் தான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்குவாருன்னு நினச்ச மாமியா என்ன செய்கிறாங்கன்னா, 10 லட்சத்தை ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர சொல்லி அந்த 10 லட்சத்தை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி கையில் கொடுத்துட்டா இனி நமக்கு டைவர்ஸ் கிடச்சிரும், இவர் ஹனிமூனை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் தான் டியூஸ்டே வேறு மாதிரி ஆரம்பிக்க போகுது. எல்லாருக்குமே சந்தேகம் வருது, எப்படி காசு கிடச்சிச்சு, இவங்க காசு எப்படி பெரட்டுனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.